வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சார் தற்போதைய நிலவரப்படி அ தமிழ்நாட்டுல சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் இதெல்லாமே சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. அ அந்த வகையில தற்போது இந்த வர்ற அந்த சிஸ்டத்தோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அடுத்தடுத்து அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குங்க சார்? கண்டிப்பாக. அதற்கு முன்னாடி வானிலை அமைப்பை பார்த்துருவோம். ம். அதாவது ஏற்கனவே சென்யார் புயலாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. அதாவது தாய்லாந்து வளைகுடாவிலிருந்து மலேசியா கடந்து மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட மலாக்கா ஜலசந்தில நீடித்துக் கொண்டிருந்த அந்த நிகழ்வானது நகராமலே அங்கேயே சென்யார் புயலாக உருவெடுத்து அது அப்படியே திரும்பி போகிறது. வந்த வழியே மலேசியா வழியா வந்து வடக்கு மலேசியா வழியா வந்துச்சு. வந்து இந்தோனேஷியா கிட்ட வந்து சென்யார் ஆகி மீண்டும் மலேசியா வழியாகவே தெற்கு மலேசியா வழியா சிங்கப்பூர் மலையிற்கு கனமழை பிடிப்பை பாதிப்பை கொடுத்து விட்டு மீண்டும் தாய்லாந்து வளைகுடாக்குள்ள போக போகுது. இது ஒரு நிகழ்வு. சென்யார் பெயர் பெற்று விட்டது என்கின்ற தகவல் உங்களுக்கு தெரிய வேண்டும். இது வராதுன்னு சொன்னோம். அதே போல வந்த வழியே திரும்பி போகும்னு சொன்னோம். அந்தமான் பகுதிக்கு வராது, அது புயலாகாது. சென்யார் புயலாகினாலும் வராது, இங்கே வராதுன்னு சொன்னோம். ஆனால் சென்யார் பெயர் பெறும் முறையில உருவாகும்னு எதிர்பார்க்கல. சென்யார் இந்திய வானிலை பெயர் வச்சே அனுப்பிட்டாங்க. அடுத்தபடியா இது போகிறதுக்கு காரணம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல தென்சீன கடல்ல வியட்நாம் அருகே ஒரு புயல் உருவாகி இருக்கு. அது இதை இழுக்குது, திரும்பி போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தபடியா ஏற்கனவே நம்முடைய குமரி கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தது விலகி லட்சத்தீவை தாண்டி போனது திரும்பி லட்சத்தீவு பகுதிக்கு வந்திருக்கு. இப்போ ஒன்று. அடுத்ததாக காற்று சுழற்சியாக உருவாகி தாழ்வு பகுதியாக உருவாகி தற்பொழுது தீவிர தாழ்வு பகுதியாக தெற்கு இலங்கையில நாம நேற்று பேசிய அந்த நிகழ்வு தீவிரமடைந்திருக்கு. நேற்றைக்கு இலங்கைக்கு தெற்கு பகுதியில் உருவான நிகழ்வு தாழ்வு பகுதியா இருந்தது. இன்றைக்கு அதிகாலை தீவிர தாழ்வு பகுதி வேல்மார்க் லோ பிரஷர் ஆயிட்டு இன்றைக்கு இரவு டிப்ரெஷன் ஆக போகுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆக போகிறது. இலங்கையை மையமாக வைத்து தீவிரமாகவே கடக்க போகிறது. இது நாம எதிர்பார்த்தது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருந்தோம். புயலாக மாற வாய்ப்பில்லை என்றாலும் தமிழ்நாடு வரக்கூடிய நிகழ்வு இதுதான் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தோம். அது இந்தோனேஷியா பகுதியில் இருப்பது வராது என்று சொல்லியிருந்தோம். அதே போல நடந்து விட்டது. இப்போ இன்றிலிருந்து அது நகர தொடங்க போகிறது. இலங்கையை கடக்க போகிறது. நாளை இலங்கையின் தென்னிலங்கை நுழைந்து நாளை அதாவது 27ஆம் தேதி தென்னிலங்கை, 28ஆம் தேதி மத்திய இலங்கை, 29ஆம் தேதி வட இலங்கையில கடலில இறங்க போகிறது. யாழ்ப்பாணம் அருகே. நேற்றுக்கு பேசியதுல துளியும் மாற்றம் இல்லை. எல்லாமே அப்படியே தான் அமைகிறது நாம அறிக்கையில. பிறகு அது கோடியக்கரை முனையில வந்து அது வந்து இலங்கைக்கும் இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பாக் ஜலசந்தியில் பகுதியில மீண்டும் ஒரு தீவிரம் அடைஞ்சு, அதாவது டீப் டிப்ரெஷனா தீவிரம் அடைஞ்சு பிறகு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே வடகடலோரம் நோக்கி போக போகிறது. கரையை தொட்டுக்கொண்டே போகும். கோடியக்கரை, நாகப்பட்டினம் மாவட்ட கரை மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி தாண்டி செயலிழந்து மாமல்லபுரத்திற்கும் முன்னாடியே, அதாவது செங்கல்பட்டு மாவட்ட கரையை விழுப்புரம் மாவட்ட கரையில இருந்து செங்கல்பட்டு மாவட்ட கரையை கடந்து அப்படியே காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் வழியாக திருப்பதி நோக்கி பயணிக்க போகிறது. இதுதான் நடக்க போறது. திருப்பதி சென்றடைவது டிசம்பர் 1. இலங்கையில் புறப்படுவது நாளை 27ஆம் தேதி. 27ல இருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரை மழை மழை மழை. ஓகேங்க சார். இதுல முக்கியமான விஷயமாக இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட்லாம் விடுக்கப்படுது இல்லைங்களா? இப்போது வானிலை ஆய்வு மையம் தரப்புல. அது அந்த மாவட்டங்களினுடைய நிலை அதுவே தானா? என்னென்ன மாவட்டங்களுக்கு அத்தகைய நிலைகள் ஏற்படும்? அப்படி அந்த அலர்ட் விடுக்கப்படுறத பொறுத்து எந்த அளவிற்கு மழை பெய்யப் போகிறது? கண்டிப்பாக 27ஆம் தேதி நாளையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில மழை இருக்கும். கனமழை. 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் 3 நாளும் இடைநில்லாமல் கனமழையாக, சூறை காற்றுடன் மழையாக, அதாவது ஒரு வெளியே நடமாட முடியாத அளவிற்கு வெள்ள பாதிப்பையும் மழை பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அளவில் 3 நாள் மக்களையே, இலங்கையின் ஒட்டுமொத்த மக்களையே முடக்கிவிடும். அது 29ஆம் தேதி கடலில் வந்து, அதாவது பாக் ஜலசந்திக்கிட்ட கோடியக்கரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து கடலில் இறங்குவதற்கு முன்
மழை பொழிவை நமக்கு தொடங்கிடும். எப்படின்னா 27ஆம் தேதி நாளை தூறல் சாரலாக டெல்டாவின் தெற்கு பகுதி, அதாவது வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி டெல்டாவின் தெற்கு பகுதியில் சாரல் தொடங்கும். மேலும் புதுக்கோட்டை கடலோரம், ராமநாதபுரம் கடலோரம், தூத்துக்குடி கடலோரத்துக்கும் சாரல் இருக்கும் நாளையிலிருந்து. சரியா சொல்ல போனால் டெல்டா கடலோரம், டெல்டாவின் தெற்கு கடலோரம், தென் கடலோரத்துல நாளை சாரல் மழை இருக்கும். டெல்டாவில நாளையிலிருந்து கொஞ்சம் காற்று, தரை காற்று இலங்கை நோக்கி போகும். அது தூத்துக்குடியில இருந்து கிழக்கு நோக்கி போகும். அதே டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இலங்கை நோக்கி போகும். இது பாதிக்கும் காற்று அல்ல, சாதாரண 45 கிலோமீட்டர் வேகம் கொண்ட விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று. இன்றைக்கு கூட லேசா வீசியது, அதுவே ஒரு 25 தான். அப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும். இதுல அச்சுறுத்தலுக்கு, பாதிப்புக்கு எந்த இடமும் இல்லை. பிறகு அந்த நிகழ்வு 28ஆம் தேதி என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே மழை தொடங்கிடும். தென்கடலோரம் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை வரைக்கும் 28ஆம் தேதி மழை தொடங்கிடும். மிக மெல்ல முன்னேறி உள்ளேயும் தொடங்கிறோம், மெல்ல உள்ளேயும் தொடங்கினோம். அதே நேரத்துல 28ஆம் தேதி இரவில் இருந்து கனமழை பொழிவாக கடலோர மாவட்டங்களுக்கு மாறிவிடும். உள்ளே தொடங்கும், லேசாக பெய்ய தொடங்கும், மிதமாக மாறும். உள்ளே அப்படியே படிப்படியா உள்ள பெய்யும் போது கடலோரம் அது கனமழையாகவும், மிக கனமழையாகவும், அதிகனமழையாகவும், அதீத மழை பொழிவாகவும் மாறிடும். தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை இந்த மேற்கண்ட இந்த கடலூர் வரைக்கும் முதல்ல 28, 29, 30, 28, 29, 30, பெரும்பாலும் 29, 30 தான் மழை, நல்ல மழை. 28 மெல்ல முன்னேறும் நாட்கள், அது மெல்ல படிப்படியா முன்னேறும் நாள். தொடர்ச்சியா பெய்யக்கூடிய நாள் 29, 30, சனி ஞாயிறு. இந்த நாளும் கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், உள்ளே திருச்சி, தெற்கே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மேற்கே மதுரையோட கிழக்கு பகுதி வரைக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதி கூட, அதே போல விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு ஓரம், அதாவது அந்த திருச்சுழி இந்த சுற்றுவட்டார பகுதிக்கும் மழை பொழிவு கொடுக்க தொடங்கும். ஆனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு, அதாவது தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டம் ஒரு 28ஆம் தேதி 29ஆம் தேதியோட மழை நின்றும். இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும் பொழுது புதுக்கோட்டை, ராமநாதபுரத்திற்கு 29ஆம் தேதி 30ஆம் தேதி வரை தொடரும் மழை. அதுக்கப்புறம் சென்னைக்கு அடுத்து தொடங்கும். இது வடக்கு நோக்கி நகர கடலூருக்கு வடக்கே 29, 30 தொடங்கி சென்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி வரை இருக்கும். அதாவது டெல்டாவிலே மழை கனமாக வலுத்து பெய்து கொண்டிருக்கூடிய அதே நேரத்துல சென்னைக்கு லேசாக தொடங்கி கொண்டிருக்கும். பிறகு டெல்டாவில் நன்றாக வலுத்து தொடர்ச்சியான நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்துல சென்னைக்கு மிதமாக தொடங்கும். அப்ப 29, 30, டிசம்பர் 1, 29 மாலைக்கு பிறகுதான் சென்னையில தீவிரமடையும். 30 டிசம்பர் 1ஆம் தேதி தான் தொடர்ச்சியான மழை சென்னைக்கு. சென்னை மட்டுமல்ல, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அதே போல வேலூர், அதற்கு தெற்கே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, இது எல்லாமே, அரியலூர், உள்ளே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் கூட வலுவாக இருக்கும். அதை தாண்டி நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும், சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும், தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிக்கும், அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிக்கும், திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கிடைக்கும். திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியிலிருந்து கரூர் மாவட்ட கிழக்கு பகுதி இது வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு. ஆனால் நம்ம சொல்ற இந்த உள் மாவட்டங்களுக்கு எல்லாம் மழை பாதிப்பு ஒண்ணு இருக்காது. அந்த கல்வராயன் மலைக்கு கிழக்கே, திருச்சிக்கு கிழக்கே தான் மழை பாதிப்பு இருக்கிற மழை தெரியுது. ஏன்னா மழை பொழிவுனால முதல்ல அங்கெல்லாம் பயிர் பாதிப்பு தான் இருக்கும். பயிர் நில விளை நிலங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். கிழக்கே என்ன ஆகும்னா, இந்த மழைப்பொழிவு கடைமடை பகுதிகளுக்கு, கடலோரம் நோக்கி, எல்லா ஆறுகளும் கடலோரம் நோக்கி தான் இருக்கும். காவிரியா இருந்தாலும் சரி, எல்லா, அதாவது வடக்கே இருக்கக்கூடிய தென்மண்ணையா இருந்தாலும், எல்லா ஆறுகளுமே, அது பாலாறாக இருந்தாலும் எல்லாம் கடலோரத்தை நோக்கி வர்ற காரணத்தினால திருவண்ணாமலையில் பெய்கிற மழை கடலூர் வரும். இது ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும், திருத்தணி இந்த பகுதியில் பெய்கிற மழையும் அது காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னைக்கு வரும். அதே போல இப்படி உள் மாவட்டங்கள்ல பெய்கிற மழை கடலோர மாவட்டங்களுக்கு வரும் பொழுது, கடலோர மாவட்டங்கள்ல மழையும் நிறைய இருக்கும். உள்ளே பெய்கிற மழை கடலோரம் வரும் பொழுது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே, பெரும்பாலும் கடலோர பகுதி அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிகிறது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, சென்னை மற்றும்
செங்கல்பட்டு, விழுப்புரம், அதே போல புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தோட பகுதிகள், விழுப்புரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், டெல்டா மாவட்டங்கள்ல பெரும்பாலும் ஒட்டுமொத்த பகுதி. ஏன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் கடைமடை இருக்கு, திருவாரூருக்கும் முத்துப்பேட்டை உள்ளிட்ட கடைமடை இருக்கு, அதே போல தஞ்சாவூருக்கும் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள்லாம் கடைமடையாக இருக்கிற காரணத்தினால கடலோர பகுதிகள் நிறைய மழை பொழிவினால் கொஞ்சம் பயிர்கள் முழுக்கும் தாழ்வான பகுதிகளுக்கும் நிறைய குடிசை பகுதிகளுக்கு கூட தாழ்வான பகுதியில இருந்து கொஞ்சம் நீர் சூழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல புதுக்கோட்டை, ராமநாதபுரத்திற்கும் கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு தெரிகிறது. இதுல இந்த பாதிப்புகள் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயங்கள்ல கொஞ்சம் இன்டெப்தா தெரிஞ்சுக்க நினைக்கிறேங்க சார். ஏன்னா இப்போ இதுல பாதிப்புகள் அப்படிங்கிற வகையில இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் எஸ்பெஷலி சொல்லிக்க இருக்கிறது. அதுபோக நகரப்பகுதிகள், சென்னை போன்ற நகரப்பகுதிகள்ல இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த பாதிப்புகள் எத்தகைய பாதிப்புகளாக இருக்கும்? ஏன்னா அதற்கேற்ற வகையில ஏதாவது முன்னேற்பாடுகள் செஞ்சு வச்சுக்கணுமா? அதுக்காக கேட்கிறேன். விவசாயிகள் மற்றும் நகரப்பகுதிகள்ல இருக்கிறவங்களுக்கு. கண்டிப்பாக. அதாவது இந்த மழைப்பொழிவு உள்ளே எவ்வளவு பெய்தாலும் என்ன ஆகும்னா வடிந்து விடும். இப்போ வந்து திருச்சி மாவட்ட மழைப்பொழிவு வந்து பாதித்தாலும் கொஞ்சம் எல்லாமே மேட்டு பகுதியாக இருக்கிற காரணத்தினால எளிதிலே ஆறுகள்ல வடிந்துடும். ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்கள், அதாவது எல்லா கடலோர பகுதிகளுமே, கடலோர மாவட்டங்கள் எல்லாமே, கடலூர் மற்றும் விழுப்புரம், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்கள் எல்லாமே கடல் மட்டத்துக்கு சமமா இருக்கு. கிட்டத்தட்ட 5 மீட்டர் உயரத்துல தான் இருக்கு. கடல்ல எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் கடலும் எழுச்சி அதிகமா இருக்கும், சீற்றமா இருக்கனால கடல் தண்ணியும் அதாவது வடிகிறதுக்கும் வேகமா வடியாது. இதனால கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் வயல்ல தேங்க தான் செய்யும். இப்பொழுதைக்கு ஏதாவது உங்க வயல்ல தண்ணீர் தேக்கி இருந்ததுன்னா கொஞ்சம் வடிய விட்டுக்கிறது நல்லது. இருந்தாலும் வடிய விட்டாலும் எவ்வளவு கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பா வடிகால் வசதியை கொஞ்சம் சரி செய்து வச்சுக்கணும். உள்ள இருக்கவங்களாவது வடிகால் வசதியை சரி செய்திருந்தா கொஞ்சம் இளம்பயிர்கள் மூழ்காதவா இருக்கும். மற்றும் தாழ்வான பகுதியில இருப்பவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் நிறைய எச்சரிக்கை கொடுத்தோம். அதுல கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்தும் கூட அவர்கள் அறியாம நிறைய பாதிப்பை அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்டார்கள். இப்ப கால்நடைகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நிறைய அவர்கள் ஒரு கவனக்குறைவினால மழை தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி வெளியே போக முடியாம கால்நடை எங்க தொலைவுல கட்டி வச்சிடறாங்க. தோட்டம் ஒரு இடத்துல இருக்கு, வீடு ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அதை போய் அவர்களை சில பேர் என்ன செஞ்சுறாங்க, நாலா பக்கம் காம்பவுண்ட்ல அந்த கால்நடைகளை விட்டுட்டு பூட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க, திறந்த வெளியில அப்படியே கயிறுல இல்லாம. இது மாதிரி எல்லாம் இடங்கள்ல ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தினா கால்நடைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது. அதனால கால்நடைகளுக்கும், அது நம்முடைய என்ன வளர்ப்பு பிராணில இருந்து கால்நடை, ஆடு, மாடு எல்லாமே எல்லாவற்றிற்கும் கடந்த வருடம் கூட ஒரு எருமை 2 கடல்ல ரொம்ப வேதனையாக இருந்தது. கடல் நீரை குடித்துக் கொண்டே இறந்து போனது. அப்படியே நீந்தி 2-3 நாளுக்கு உயிர் பெற்று இருந்தது. அதை கூட நம்ம மீட்டு கொண்டு வர முடியாம இருந்துச்சு. இப்படி எல்லாம் உயிர்களுக்கு இன்னல் கொடுக்காமல் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கால்நடைகளையும் பாதுகாப்பாக நாம வச்சுக்கணும். மேடான பகுதியில வச்சுக்கணும். அவ்வளவுதான். தாழ்வான பகுதி எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம். எல்லா இடத்துக்கும் கிடையாது. தாழ்வான பகுதிகள், ஆற்றங்கரையோரங்கள், சில பேர் ஆறுகள்ல இருக்கக்கூடிய மணல் திட்டுல கூட வசிக்கிறாங்க சில பேர். அந்த விஷயத்த நானும் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேங்க சார். இந்த இடத்துல ஏன்னா இப்போ அதிக மழைப்பொழிவு காரணமாக ஆறுகள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற சிச்சுவேஷன். ஏன்னா அணைகள் நிரம்புறதுனால தண்ணீர் திறந்து விடுற சூழல்கள் ஏற்படுது. ஸோ அதனால இந்த ஆற்றங்கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு? என்னென்ன செய்யணும்? என்னென்ன செய்யக்கூடாது? ஆற்றங்கரைன்னு சொல்றதை விட நிறைய பேர் இப்ப காவிரியில எல்லாம் ஒரு பெரிய அளவுல புனல் திட்டு இருக்கு. அது ஒரு கிராமம் மாதிரியே இருக்குது உள்ளார அந்த பகுதியே. காடுகள், மரங்கள் சூழ்ந்து அப்படியே இப்ப கொள்ளிடமாறுல எல்லாம் இது மாதிரி இருக்கு. அதுல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, சில பேரு தங்கி மாடு மேய்க்கிறது, நிறைய செங்கல், அதாவது என்ன சொல்றதுன்னா சில வியாபாரங்களும் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, குடிசை கூட அமைச்சு தங்கிட்டு இருக்காங்க. வாத்து இதெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் இவங்க எல்லாம் கடந்த வருடம் சிக்கி கொண்டார்கள் அறியாமையின் காரணமா. அவர்களுக்கெல்லாம் நீங்க அறிவிச்சு, மழை வரப்போது ஆற்றுக்குள்ள யாரும் இருக்க வேண்டாம். ஆற்றங்கரையில் இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தொலைக்காட்சி இருக்காது, வானொலி இருக்காது, எதுவும் இருக்காது. அவர்களுக்கு அதையும் தெரிவிச்சு அவர்களையும் நாம வந்து ஆற்றங்கரைக்குள்ள இருக்காம பாதுகாப்பான ஆறுகள்ல சில இடத்துல வீக்கா இருக்கும், சில இடங்கள்ல ஆற்றங்கரையே வீக்கா இருக்கும். கடந்த வெள்ளங்கள்லாம் நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது என்று நினைத்து பார்த்தாலே இந்த இடத்துல உடைப்பு வருமா, எந்த இடத்துல உடைப்பு வரும், எந்த இடத்துல அதிகமான ஒரு பிரச்சனை ஏற்படுங்கிறதுலாம் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி கரைகள் இருந்தா அங்கெல்லாம் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்படி இருந்தாலே போதும். இப்ப வடகடலோரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனடியாக உங்களுக்கு பீதியோ அச்சமோ நான் ஏற்படுத்த விரும்பல. இருந்தாலும்
கண்டிப்பாக நீர்ப்பெருக்கு இருக்கிறது. கண்டிப்பா நீர் வரத்து இருக்கிறது. அதாவது என்ன, வேலூர் மாவட்டம் வரைக்கும் மழை இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருத்தணி வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துல மழை இருக்கும். அதையும் தாண்டி திருப்பதி, சித்தூர், அந்த ஆந்திர பகுதியிலையும் மழை இருக்கும் என்பதனால ஆந்திர பிரதேச தண்ணீரும் இங்கே வரும். இதே அளவு மழை டெல்டாவில் என்ன அளவு மழையோ அதே அளவு மழை தான் சென்னைக்கும், அதே அளவு மழை தான் ஆந்திர பிரதேசத்திற்கும், ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதி, நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும். ஆகவே அந்த தண்ணீரும் வடிகாலாக தமிழ்நாடு தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதனால அதையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய மக்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு, வானிலை அறிக்கைன்னா எது சிறந்த அறிக்கை, எது நம்பகமான அறிக்கைன்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். அது ஒண்ணு இருக்குது. இப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கு. உலக வானிலை மாதிரிகள் கூட எல்லாமே, நானும் இப்ப இன்றைக்கு இந்த நிலையில கூட இப்ப கூட பார்த்தேன், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தேன். எதுவுமே தமிழ்நாட்டை நோக்கி போடல. எல்லாமே கடலுக்குள்ளேயே கோடு போட்டு வச்சிருக்காங்க எல்லாருமே. இப்போ அது ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்து யாருக்குமே ஏற்படல. ஆகவே கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கானது, நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது என்பதை அறிந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து, குறிப்பாக நம்முடைய தமிழ்லயே நம்முடைய அறிக்கையை வழங்கி கொண்டே இருக்கிறோம். இதை பார்த்து தொடர்ந்து இணைந்திருந்து முன்னெச்சரிக்கை எடுக்கணும். அதுக்காக இப்பவே போய் காரை போய் பாலத்துல நிறுத்துறது, இப்பவே நீங்க கடையில போய் பொருட்கள்லாம் வாங்குறதெல்லாம் இப்ப வேண்டாம். ஆனா இன்னும் நாட்கள் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 30 1ஆம் தேதி தான் தொடர்ந்து மழை பொழிவு இருக்கு. 30 என்பது ஞாயிற்றுக்கிழமை, 1ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆக நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்பு இலங்கை முடித்து விட்டுத்தான் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்துதான், அதுக்கப்புறம் தான் மத்திய மாவட்டங்கள், கடலூர் உள்ளிட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் தான் சென்னை என்பதனால தொடர்ந்து அப்டேட்ஸ் அறிந்து நம்முடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற நம்முடைய முடிவுகள் எடுக்க வேண்டும். தவிர பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம். சார், இதுல நிறைவாக மீனவர்களுக்கான செய்திகள் என்ன? மீனவர்கள் ஏற்கனவே கடலுக்குள் போகாம தான் இருக்காங்க. யாராவது கடலுக்குள்ள இருந்தால் தெரியாம ரொம்ப வாரக்கணக்குல 15 நாள் தங்கி இருந்து கூட பெரிய ட்ராலர் எல்லாம் கூட இருக்கும், மீன்பிடி தொழில இருப்பாங்க. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையில தான் இந்த பிரச்சனை. ஆழ்கடல கூட பெரிய அந்தமான் கடற்பகுதிக்கு போனவங்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. தமிழ்நாட்டின் கரையோரத்து வழியாகத்தான் இது வடகடலோரம் போக போகிறது. இதுல பெரிய காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுல காற்று பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இல்ல. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். தமிழ்நாட்டின் கரையை ஓரமாக மீன்பிடித்தலோ, தமிழ்நாட்டின் கரைன்னு சொல்லல, ஒட்டுமொத்த வங்கக்கடலுக்கு வேண்டாம். இப்ப தமிழ்நாட்டின் கரைக்கு தான் ரொம்ப பிரச்சனை இருக்குது. கரைனா மீனவர்களுக்கு கடல்ல, கரையில கூட எந்த காத்து இருக்காது. தரையில இருந்து கடலுக்கு போகும் காத்து அது இருக்கும். அது நாளையிலிருந்து லேசா இலங்கையை நோக்கி வீசும். ராமநாதபுரம், அதாவது தென் மாவட்டத்திலிருந்து டெல்டா மாவட்டம் லேசா இலங்கை நோக்கி போகும். அது பாதிக்கும் காற்று இல்லை. அதை விட வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சனி ஞாயிறு காற்றோட தான் மழை பெய்யும். அது பாதிக்காத காற்று, காற்று சாய்வான மழையாக இருக்கும். இப்படித்தான் இருக்கும். ஆனால் கடல்ல பாத்தீங்கன்னா கடல் காற்று அதிகமா இருக்கும். தரையில பெருசா ஏறாது. ஏன்னா தரை ஏறும்போது செயல் எடுக்கிறதுனா தலைக்கும் அதுக்கும் காற்று முறிவு இருக்கும். அதனாலதான் செயல் எடுக்குது. ஆனா அங்கே கண்டிப்பாக காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது. கடலுக்குள் இறங்க வேண்டாம். கரையிலையும் கடல் அரிப்பு இருக்கும். கரையிலும் கடல்ல உள்ள கட்டப்பட்டிருக்கக்கூடிய போட்ல ஒன்றோடு ஒன்று அடிக்கும். இதே நாம பாதுகாப்பா கட்டிட்டா போதும். இது ஒரு பெரும் புயல் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தாழ்வு மண்டலமாகவோ தான் இருக்கும். கரை கிடக்கும் போது அதுவும் வெல் மார்க்டு லோ பிரஷரா மாறிடும். ஓகேங்க சார். தற்போது நிலவுகிற வானிலை தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.